சுட்டெரிக்கும் வெயிலிலும் மாம்பழம் சின்னத்துக்கு ஆதரவு கேட்டு பாமக வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக அவரது மகள்கள் மேட்டூர் அனல்மின் நிலைய நுழைவாயில் முன்பு தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தனர். அனல்மின் நிலைய தொழிலாளர்களிடம் துண்டறிக்கைகளை வழங்கி அவர்கள் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். ஆரணி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் ஆரணி நகரின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அருணகிரி சத்திரம் என்ற பகுதியில் உள்ள கடை ஒன்றில் கரும்புச்சாறு பிழிந்து கொடுத்து அவர் ஆதரவு திரட்டினார். சென்ற இடமெல்லாம் கணேஷ்குமாருக்கு பெண்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். வந்தவாசியை அடுத்த பெரணமல்லூர், தேசூர், பர்வதம்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அவர் மாற்றத்தை ஏற்படுத்த மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். காஞ்சிபுரம் தொகுதியில் களம் காணும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் சட்டப்பேரவை தொகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் பேசுகிறேன். ஐயா சின்னையா நல்லாசியுடன் நம்முடைய பாரத பிரதமர் 3ஆம் முறையா ஆட்சியில் உட்காரணுன்ற ஒரு வெற்றி பயணத்தை நாங்கள் தொடங்கி இன்று மதுராந்தகம் செய்யூர் பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறோம். அச்சரப்பாக்கம் உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறோம். இதேபோல் வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனை ஆதரித்து தெருமுனை பரப்புரை கூட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது. சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியினர் வீதி வீதியாக சென்றும் பேருந்து பயணிகளை சந்தித்தும் மாம்பழம் சின்னத்துக்கு ஆதரவு திரட்டினர். கடலூர் தொகுதியில் களம் காணும் பாமக வேட்பாளர் இயக்குநர் தங்கர் பச்சான் பன்ருட்டி பகுதியில் வாக்கு வேட்டையாடினார். திராவிட கட்சிகளுக்கு பாடம் புகட்ட மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற்றுட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பாரு இவங்களுக்கு வேலை இருக்கு. கண்ணை நோண்டி எடுத்துருவேன், ஒருத்தன் தூங்க விட மாட்டான், தெரிஞ்சுக்கங்க. எங்கேயுமே அவன் ஓடி ஒழிய முடியாது. என் மக்கள்கிட்ட வந்து நிற்கணும், ஒரு பிள்ளைங்க வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட திட்டமே. அதுதான். அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்குரைஞர் கே பாலு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கலவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டார். திமுகவை தோற்கடித்தால் மட்டுமே கிடப்பில் உள்ள திட்டங்களை நிறைவேற்றப்படும் என அவர் கூறினார். ரேஷன் கடை இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு சொன்னாங்க. ஆனா 1 கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் 1.25 கோடி பேருக்கு கொடுக்கல. இந்த முறை நீங்கள் திமுகவை தோற்கடித்தால் உடனடியாக மீதமுள்ள தாய்மார்களுக்கு அது கொடுக்கப்படும். விழுப்புரம் தொகுதியில் களம் காணும் பாமக வேட்பாளர் முரளி சங்கர் திண்டிவனம் நகரில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடமும் வணிகர்களிடமும் வாக்கு சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர்.